ஹாய் கைஸ், இந்த செஷன்ல வந்து நம்ம மெட்டீரியலைஸ்ட் வியூஸோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணும்போது ப்ரிவிலேஜ் இஷ்யூ நமக்கு இருந்துச்சு. ஓகேவா? ப்ரிவிலேஜ் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க உங்களோட சிஸ்டம் ஸ்கீமால இந்த கிராண்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, கிராண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்றதுக்கான ப்ரிவிலேஜ் கிடைக்கும். ஓகே, இதுல வந்து கிராண்ட் ப்ரிவிலேஜ் வந்து ஹெச்ஆருக்கு கொடுக்குறோம். எந்த சிஸ்டம் ஸ்கீமால இருந்து ஹெச்ஆருக்கு கொடுக்குறோம். ஸோ சிஸ்டம் ஸ்கீமா தான் நம்மளோட டேட்டா பேஸ்ல அட்மின் ஸ்கீமா. அட்மின் தான் வந்து மற்றவங்களுக்கான ப்ரிவிலேஜஸ் எல்லாம் டிசைட் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் ஸ்கீமால தான் இந்த ஸ்கிரிப்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ போயிட்டு நம்ம மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மெட்டீரியலைஸ் வியூ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு கொரி ரிசல்ட்னா என்ன, டேட்டா. இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்து மெட்டீரியலைஸ் வியூ வந்து கிரியேட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ வியூவுக்கும் மெட்டீரியலைஸ் வியூவுக்குமான வித்தியாசம் என்னன்னா, கொரிய ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது வியூ, ஒரு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது மெட்டீரியலைஸ் வியூ. கொரிய ஸ்டோர் பண்றதுக்கு எந்த ஒரு மெமரி ஸ்பேஸும் தேவைப்படாது. அதனால வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஆக்குபை பண்ணாது, மெமரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. பட் மெட்டீரியலைஸ் வியூல சினாரியோ டிஃபரெண்ட். இந்த இடத்துல நம்ம டேட்டாவை தான் ஸ்டோர் பண்றோம். கொரி ரிசல்ட் தான், கொரி ரிசல்ட்னா என்ன, டேட்டா. அதை தான் ஸ்டோர் பண்றோம். ஸோ கம்பல்சரி இது வந்து டேட்டாவை ஆக்குபை பண்ணும். ஓகே, நம்ம எந்த டைம்ல வந்து ஒரு கொரியை வந்து மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்றோமோ அந்த டைம்ல அந்த கொரியில என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை அப்படியே போட்டோ மாதிரி எடுத்து இந்த மெட்டீரியலைஸ் வியூ வச்சுக்கும். ஓகே, அதைத்தான், அதனாலதான் இதை வந்து போட்டோ காப்பி ஆர் ஸ்னாப்ஷாட்னு சொல்றோம் மெட்டீரியலைஸ் வியூ. சரி, இதுல என்ன பண்ணலாம், நம்ம அந்த டேட்டாவை ரீயூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வியூல ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாவை எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரிட்ரைவ் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் அனலிட்டிக்ஸ் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், மெட்டீரியலைஸ்ட் வியூஸ்ல நம்மளால டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் தான் மேஜர் பாயிண்ட்ஸ். வேற எதுல டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் வியூல பண்ண முடியாது. சிம்பிள் வியூல மட்டும்தான் நம்மளால டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் வியூல பண்ண முடியாது, மெட்டீரியலைஸ்ட் வியூஸ்லயும் பண்ண முடியாது. சரி, ஓகே, வாங்க இப்ப நம்ம ஒரு மெட்டீரியலைஸ்ட் வியூ கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்றது சேம் ஸ்டேட்மெண்ட் தான். கிரியேட் மெட்டீரியலைஸ்ட் வியூ. அடுத்து வியூவோட நேம் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியலைஸ்டோட நேம் வந்து mv_1 அப்படிங்கறத மெட்டீரியலைஸ்டோட நேம் நான் கொடுக்க போறேன். அண்ட் தென் அஸ்ங்கிற கீவேர்டு. அடுத்து செலக்ட் கொரி. ஸோ செலக்ட், இதுக்கு செலக்ட்ல நான் ஒரு டேபிள் தர போறேன். அந்த டேபிள் நான் இன்னும் கிரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். EMPன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதுல என்ன ஸ்டோர் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நேமே சேலரி ஸ்டோர் பண்றேன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். சரி, டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல இருக்க எம்ப்ளாயிஸோட ஃபர்ஸ்ட் நேம் சேலரியை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டேபிள், காப்பி டேபிள் நான் கிரியேட் பண்றேன். Okay, EMP table already exists. Let me drop it first. டேபிள் டிராப் பண்ணியாச்சு. இப்போ காப்பி டேபிள் கிரியேட் பண்றோம். EMP டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் EMP. இந்த கொரியை தான் வந்து கொரியோட ரிசல்ட்டை தான் MV1 அப்படிங்கிற மெட்டீரியலைஸ்ட் வியூல நான் ஸ்டோர் பண்ணி போறேன். அதுதான் இந்த ஸ்கிரிப்டோட மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொரியில என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த கொரியில பாத்தீங்கன்னா 6 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு.
இந்த 6 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாருமே யாருன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பிரசண்டா இருக்க எம்ப்ளாயிஸோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சேலரி இன்ஃபர்மேஷன். ஓகே, 6 rows இருக்கு. சரி, இப்போ நமக்கு மெட்டீரியல் வியூ கிரியேட் பண்ணலாம். மெட்டீரியல் வியூ கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் மெட்டீரியல் வியூ பண்ணி பாக்குறேன். எனக்கு இந்த மெட்டீரியல் வியூலயும் பாத்தீங்கன்னா அந்த 6 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகே, 6 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணிருக்கு, இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. மெட்டீரியல் வியூ கிரியேட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணி என்ன ரிசல்ட்டோ இந்த ரிசல்ட்டை வந்து ஒரு போட்டோ மாதிரி எடுத்துச்சு. 6 rows ஒரு போட்டோ மாதிரி எடுத்து இந்த மெட்டீரியல் வியூல ஸ்டோர் பண்ணிடுச்சு. போட்டோனா நீங்க போட்டோ ஃபார்மேட்ல ஜேபிஜி இமேஜ் ஃபார்மேட்ல இருக்குன்னு நினைக்க கூடாது. இது எல்லாமே டேட்டா தான். ஓகே, ஆனா இது ஒரு கான்செப்டுக்காக சொல்றோம், அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றோம். இது போட்டோ மாதிரி எடுத்துக்கும். எடுத்து இந்த MV1 அப்படிங்கிற மெட்டீரியல் வியூல வந்து இப்போ ஸ்டோர் பண்ணிருக்கு. சரி, இப்போ பேஸ் டேபிள் இந்த மெட்டீரியல் வியூக்கு பேஸ் டேபிள் எது? இஎம்பிங்கிற டேபிள். இப்போ இஎம்பிங்கிற டேபிள்ல நான் ஏதாச்சும் டிஎம்எல் ஆபரேஷன்ஸ் பண்ணினேன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வியூல வந்து அப்டேட் ஆகுமா, ரிஃப்ளெக்ட் ஆகுமா? MV1ங்கிற மெட்டீரியல் வியூல ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கம்பல்சரி இது ஆகாது. எதனால அப்படின்னா இதை நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன டேட்டா இருந்துச்சோ அதைத்தான் போட்டோ காப்பி மாதிரி எடுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் நம்ம பண்ற சேஞ்சஸ் எல்லாமே, பேஸ் டேபிள்ல பண்ற சேஞ்சஸ் எல்லாமே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ இஎம்பி டேபிள்ல பாருங்க 6 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 1 row நான் இன்சர்ட் பண்ண போறேன். இஎம்பி டேபிள்ல இன்சர்ட் இன்டு இஎம்பி வேல்யூஸ் $29,000. சரி, இப்போ இந்த வேல்யூ நான் வந்து பேஸ் டேபிள் இன்சர்ட் பண்றேன். ஒன் ரோ இன்சர்ட்டட். இப்போ நான் கமிட் பண்றேன். கமிட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இஎம்பி டேபிள்ல போய் நான் செக் பண்றேன். எனக்கு அந்த 1 row ஆட் ஆயிருக்கும், விஜய்ங்கிற ரோ ஆட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல MB1 அப்படிங்கிற மெட்டீரியல் வியூ போய் பாக்குறேன், அதுல அந்த ரோ ஆட் ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து அந்த டேபிள்ல பிரசண்டா இல்ல, இந்த கொரி ரிசல்ட்ல பிரசண்டா இல்ல. சோ என்ன அந்த டைம்ல என்ன பிரசண்டா இருந்துச்சோ அதைத்தான் வந்து இந்த MB1 மெட்டீரியல் வியூ வந்து கேப்சர் பண்ணுது. ஓகே, it will capture the record at the point of time while we are creating the materialized view. Okay, அதுதான் ஸ்டேட்மெண்ட். Okay, what is materialized view na? Materialized view is one of the DB object. It will capture the record from the query result while we are creating the materialized view. Okay, இதைத்தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதைத்தான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். சரி, ப்ரோ மறுபடியும் ஓகே. சொல்லுங்க. இப்போ ஹலோ, மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ, அது என்ன கரெக்டா? அது materialized view is one of the DB object which is used to store the query result at the point of time while we are creating the materialized view. நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த கொரி வந்து என்ன ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த கொரி ரிசல்ட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ் டேபிள்ல வந்து நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது. புரிஞ்சுதா? இதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. ஓகே, இப்போ எனக்கு இதுல சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். இந்த சேஞ்சஸ் வந்து இந்த MViewல அப்டேட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியலைஸ்ட் வியூவை ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொரி வந்து ரீரன் ஆகும். மெட்டீரியலைஸ்ட் வியூவோட கொரி ரீரன் ஆகி அதோட ரிசல்ட்டை எடுத்துட்டு போய் திரும்ப இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒன் டைம் தான் ரெஃப்ரெஷ் ஒர்க் ஆகும். ஒரு டைம் நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாவே அடுத்து நீங்க எப்பெல்லாம் எம்ப்ளாயி டேபிள் இஎம்பி டேபிள்ல வந்து டிஎம்எல் ஆபரேஷன் பண்ணீங்கனாலும் அது வந்து எனக்கு எடுத்துட்டு போய் ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒன் டைம் ரிஃப்ளெக்ட் தான் ஆகும். ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒன் டைம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் டிஎம்எல் ஆபரேஷன் பேஸ் டேபிள்ல பண்ணிட்டு
அதெல்லாம் திரும்ப மெட்டீரியல் வியூல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா திரும்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, இல்ல இல்ல, ஓகே. சரி, ஓகே. ப்ரோ அது இப்போ ஒரு 2 டைம்ஸ் பண்ணாலும் அது ரெஃப்ரெஷ் ஆகிடும், அப்படி ரெஃப்ரெஷ் ஆகி அப்டேட் ஆகிடும். ஆமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பேஸ் டேபிள் வந்து நான் 1 ரோ ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஓகே ப்ரோ. இன்சர்ட் பண்ணிட்டு இன்னும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணாதனால வந்து இப்போ MB1 டேபிள் அந்த ரெக்கார்ட் இல்ல, MB1 மெட்டீரியலைஸ்ட் வியூல அந்த ரெக்கார்டு இல்ல. ஓகே. ஏன்னா இன்னும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணல. இந்த கேஸ் இப்போ வந்து நம்ம ஒரு 1000 இன்சர்ட் பண்ணிருக்கோம் இந்த பேஸ் ஸ்டேட்மெண்ட், பேஸ் டேபிள்ல ஒரு 1000 இன்சர்ட், ஒரு 500 அப்டேட், ஒரு 100 டெலீட், இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இது எல்லாமே சேர்ந்து இந்த 1000 இன்சர்ஷன் நடந்து, 1000 அப்டேட்ஸ் நடந்து, ஒரு 500 டெலீட் நடந்து, எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேஸ் டேபிள்ல என்ன இருக்குமோ அதுதான் போய் இந்த மெட்டீரியல் வியூல ஸ்டோர் ஆகும் திரும்ப. ஓகே ஓகே. சோ எப்போ உங்களுக்கு மெட்டீரியலைஸ் வியூ ரெஃப்ரெஷ் பண்ணணுமோ அந்த டைம்ல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த சினாரியோல வந்து நமக்கு மெட்டீரியலைஸ் வியூல வந்து ரெஃப்ரெஷ் ஆகல, ஏன்னா நம்ம இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணவே இல்லை, 7th ரோ இன்னும் ஆட் ஆகாம இருக்கு. பட் ஆனா பேஸ் டேபிள்ல அது ஆட் ஆயிருக்கு, ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட் பேஸ் டேபிள்ல அவைலபிளா இருக்கு, மெட்டீரியலைஸ் வியூல இல்ல. அதை எப்படி ரெஃப்ரெஷ் பண்றதுன்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு நோட்ஸ் இருக்குங்க, if we do any changes, in base table, it will reflect in view only after refresh. Okay, இந்த பாயிண்ட் புரியுதா? ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேஸ் டேபிள் நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம் மெட்டீரியலைஸ் வியூல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு செகண்ட் அந்த கிராண்ட் கமெண்ட் காட்டுறீங்களா ப்ரோ? இதுல நான் எக்ஸிக்யூட் பண்ண அது எரர் த்ரோ பண்ணுது ப்ரோ. சரி, ஓகே, அது லேட்டர் பார்ப்போம். ஓகே. சரி, ஓகே. இப்போ ஒரு நார்மல் மெட்டீரியல்ஸ் வியூ வந்து கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்துப்பாங்க. இப்போ இதுல ஒரு சில செக்ஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த பேஸ் டேபிள்ல யூஸ் பண்ணி ரைட் பண்ணிருக்க கொரியை தான் வந்து நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் வியூல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த பேஸ் டேபிள நம்ம டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் வியூ டிராப் ஆயிருமா? ஆகாது ப்ரோ. ஆகாது. இதுக்கு பதிலா என்ன ஆயிரும்? லாஸ்டா என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆயிரும். ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வியூ வந்து இது இஎம்பி டேபிள வந்து டிபெண்டா கிடையாது. இது எதை டிபெண்டா இருக்குன்னா லாஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வந்துச்சோ கொரி ரிசல்ட், அந்த கொரி ரிசல்ட்டை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இந்த டேபிள டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மெட்டீரியல்ஸ் வியூ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொரி ஃபெயில் ஆயிரும். கரெக்டா? இந்த டைம்ல வந்து இந்த எம்பியூ வந்து இன்வாலிட் ஸ்டேட்டுக்கு போயிடும், இதை யூஸ் பண்ண முடியாத ஸ்டேட்டுக்கு போயிடும். எப்போ இந்த டேபிள நீங்க அகைன் கிரியேட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல்ஸ் வியூ ரெஃப்ரெஷ் பண்றீங்களோ அப்பதான் இது ரீஆக்டிவேட் ஆகும். சரி, ஓகே. இப்போ மெட்டீரியல்ஸ் வியூ வந்து டேட்டா பார்க்க முடியாது. அதான் ஓகே. அந்த டேபிள் இல்லாதபோது டேட்டா பார்க்க முடியாது. இஎம்பி டேபிள டிராப் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல்ஸ் வியூ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த உள்ள இருக்க கொரி வந்து ரீஎக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ரீஎக்ஸிக்யூட் ஆகும்போது இஎம்பி டேபிள் இருக்காது. சோ இங்கேயே எரர் வந்துருக்கு. எரர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? இந்த எம்பி இன்வாலிட் ஸ்டேட்டுக்கு போயிடும், யூஸ் பண்ண முடியாத ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேவா? சரி, இப்போ மெட்டீரியல் வியூவை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் போவோம். நம்ம கிட்ட வந்து 3 விதமா வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் வியூ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ், அண்ட் தென் ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ், தென் ஃபோர்ஸ் ரெஃப்ரெஷ். இந்த 3 டைப்பா வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வியூவை ரெஃப்ரெஷ் பண்ணணும். சரி, கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பேஸ் டேபிள் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட பேஸ் டேபிள் வந்து ஒன்லி 5 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, இந்த 5 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல 5 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த சாரி இப்போ வந்து 7 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 7 rows ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல நிறைய நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், நிறைய ரோஸ் டெலீட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஒரு 1000 rows இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா வந்து நம்ம நிறைய ஆபரேஷன் பண்ணியிருக்கோம்ல அந்த டேபிள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆமா சொல்லிட்டு ஆமா இந்த ப்ரோ. மாதிரி சினாரியோல பேஸ் டேபிள்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டைம்ல வந்து நம்ம கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் வந்து சஜஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் தான் பண்ணணும். ஓகே, many changes occurs in the base table, we should go with complete refresh. சரி, ஓகே. கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் எந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்னு இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சா? ஓகே. தென் ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ். ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ்னா என்னன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு 1 crore rows ஆஃப் டேட்டா இருக்கு. எஸ்டர்டே செஷன்ல கூட நம்ம இது பண்ணோம். ஒரு டேபிள்ல 1 crore records ஆஃப் டேட்டா இருக்கு. அதுல பர்டிகுலரா ஏதோ ஒரு 2 ரோல மட்டும் தான் நம்ம ஒரு அப்டேட்டோ இல்ல ஒரு டெலிட்டோ பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 2 இல்ல 3 இந்த மினிமம் குவான்டிட்டி 1 crore அப்படிங்கிறப்போ 1000 குவான்டிட்டி 1000 அப்டேட் நீங்க பண்ணியிருந்தாலுமே அது வந்து மினிமம் குவான்டிட்டி தான். ஓகே, கம்பேரிட்டிவ். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் தான் பண்ணணும். எதனால நம்ம ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா, 1 crore டேட்டாவையும் இந்த கொரி ரீஎக்ஸிக்யூட் ஆகும்போது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ரீஎக்ஸிக்யூட் ஆகும்ல. ரீஎக்ஸிக்யூட் ஆகும்போது அகைன் இது அந்த 1 crore டேட்டாவை செக் பண்ணாம எந்த டேட்டாலாம் வந்து அப்டேட்டோ இல்ல டெலிட்டோ ஆயிருக்கோ அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த எம்பில வந்து அப்டேட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஓகே. அப்பனா நம்ம ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமே ப்ரோ? அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கான ரீசனை சொல்றோம். ப்ரோ திரும்ப இப்போ சொல்லுங்க ப்ரோ. வந்து ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் எப்படி ஒர்க் பண்ணுன்னா, நம்ம டேபிள்ல வந்து ஒரு 1 crore ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 1 crore rows ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோஸ்ல எக்ஸாக்டா ஒரு 2 to 3 இல்லைன்னா ஒரு 100 rows வந்து நம்ம அப்டேட் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கோம். நம்ம எம்ப்ளாயி டேபிள்ல சொல்லிட்டு இஎம்பி டேபிள்ல சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பேஸ் டேபிள் ஆமா ப்ரோ. ஓகே, இந்த பேஸ் டேபிள்ல வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 rows தான் சாரி 7 rows தான் ரெக்கார்ட் இருக்கு. இதுவே வந்து ஒரு 1 கோடி ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு 2 3 ரோல மட்டும் ஒரு அப்டேட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்டேட் பண்ணிட்டு திரும்ப இந்த மெட்டீரியல் வியூவை ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன ஆகும், என்னென்ன அப்டேட்லாம் நம்ம அந்த கொரியில பண்ணிருக்கோமோ அந்த டேபிள்ல பண்ணிருக்கோமோ அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வந்து இந்த மெட்டீரியல் வியூல அப்டேட் ஆகுமா? ஆமா ப்ரோ. அப்படி அப்டேட் ஆகும்போது நார்மலா அது என்ன பண்ணும், நார்மல் ரெஃப்ரெஷ் யூஸ் பண்ணோம்னா ஈச் ரோவை செக் பண்ணும், ஏதாச்சும் அப்டேட் நடந்திருக்கா, ஏதாவது அப்டேட் நடந்திருக்கா, ஈச் ரோவை செக் பண்ணும். ஈச் ரோ ஓகே இந்த ப்ரோ. சென்ஸ் அந்த 1 கோடி ரோவையுமே செக் பண்ணும். ம் அப்படி ம். அப்படி பண்ணாத, எந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கோ அதை மட்டும் ரீட் பண்ணு. ரீட் பண்ணிட்டு அதை மட்டும் இந்த மெட்டீரியல் வியூல அப்டேட் பண்ணிக்கோ ஓகே ஓகே. அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் யூஸ் பண்றோம். ஓகே இந்த ப்ரோ. சினாரியோல தான். சரி, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் வந்து இட் ரெஃப்ரெஷ் இன் த பிளேஸ் வேர் சேஞ்சஸ் இன் பேஸ் டேபிள். இன் பேஸ் டேபிள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to create one log table to store row ID or primary key values.
சேஞ்சஸ் ஓகே. சரி ஓகே. இப்போ ஃபாஸ்ட் அப்ரோச் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டோம். ஃபாஸ்ட் அப்ரோச் என்ன பண்ணும்னு சொல்லிட்டோம். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லாக் டேபிள் கிரியேட் பண்ணோம். ஒரு டேபிள் லாக் டேபிள்னா நத்திங் பட் ஒரு டேபிள் தான் அதுவும். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அந்த டேபிள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1000 சரி 1 crore ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 1 crore ரெக்கார்ட்ஸ் இருக்க டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ ஃபீல்டு இருக்குமா? ஏதாவது ஒரு பிரைமரி கீ ஃபீல்டு இருக்குமா? அப்படியே பிரைமரி கீ ஃபீல்டு இல்லைனாலுமே கூட அதுக்கு நம்ம ரோ ஐடி ஜென்ரேட் பண்ண முடியுமா? ரோ ஐடி தெரியும்ல, 18 டிஜிட் ஆல்பா நியூமரிக் வேல்யூ வந்து ஆரக்கிள் வந்து ஒரு ஒரு ரோவுக்கும் யூனிக்கா பிரிண்ட் பண்ணும்ல. ஆமா ப்ரோ. சோ அந்த ரோ ஐடி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 crore ரெக்கார்ட்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த லாக் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரோவோட பிரைமரி கீ வேல்யூ அப்படி இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ரோவோட ரோ ஐடியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த லாக் டேபிள். ஓகே, லாக் டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் வந்து கொடுக்கும்போது இந்த டேபிள் ஸ்கேன் ஃபுல் டேபிள் ஸ்கேன் பண்ணாம இந்த லாக் டேபிள் போய் செக் பண்ணும். லாக் டேபிள் செக் பண்ணா தெரிஞ்சிடும் எந்தெந்த ரோல வந்து அப்டேட் நடந்திருக்கு, எதுல டெலிட் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பர்டிகுலர் ரோஸை மட்டும் எம்வியூல அப்டேட் பண்ணும். புரியுதா? ஓகே ப்ரோ. என்ன டேட்டாவா இருந்துச்சு, அப்டேட்டுக்கு முன்னாடி என்ன டேட்டாவா இருந்துச்சு அந்த ரோல, அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன டேட்டாவா மாறுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த லாக் டேபிள்ல இருக்கு. இந்த லாக் டேபிள் கிரியேட் பண்ணி அதுல எப்படி டேட்டா லோட் பண்ணி அது எப்படி டேட்டா லோட் ஆகும், ஃபாஸ்ட் அட்ரஸ் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது இன்னொரு செஷன்ல பார்ப்போம். இதை வந்து நீங்க அதிகமா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதை அதிகமா நீங்க யூஸ் பண்ணவும் மாட்டீங்க. உங்களுக்கு இன்டர்வியூஸ்லயும் இதை பத்தி அதிகமா கேட்க மாட்டாங்க. ரெஃபரன்ஸ் மெத்தடை பத்தி கேட்பாங்க. அப்போ இதை மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணினா போதும். இப்போதைக்கு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு கேட்டா இந்த விஷயங்களை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே ப்ரோ. தனுஷ் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் ஃபுல் ரெஃப்ரெஷ்னா என்னன்னு, ஃபோர்ஸ் ரெஃப்ரெஷ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபோர்ஸ் ரெஃப்ரெஷ்னா என்னன்னா, நமக்கு கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் பண்றதா இல்ல ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றதான்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம ஆரக்கிள்டே கொடுத்துடலாம். ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ் உனக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு தோணுதோ அதை வந்து நீயே யூஸ் பண்ணி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இதற்கான நோட்ஸ் எப்படி இருக்கலாம்னா, இட் வில் கோ எய்தர் கம்ப்ளீட் ஆர் ஃபாஸ்ட். இது ஒண்ணு கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ்ஷா போகும், இல்லைன்னா ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ்ஷா போகும். தேர் நீட் அக்கார்டிங் டு டைம். நான் நீடை பொறுத்து நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு ஆரக்கிள் ஃபீல் பண்ணுச்சுன்னா கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ்க்கு போயிடும். இல்ல மினிமம் சேஞ்சஸ் தான் இருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ்க்கு போயிடும். ஓகே, இது வந்து எடுக்கிற முடிவு ஆரக்கிள் எடுக்கிற முடிவு. இட் வில் go either complete or fast based on the need. Oracle will decide it. ஓகே, இதை வந்து ஆரக்கிள் தான் டிசைட் பண்ணும். இந்த 3 ரெஃபரன்ஸ் பத்தி இருக்க நோட்ஸ் உங்களுக்கு புரியுதா? இது எதற்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு போயிருக்கோம். கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் எடுக்கும் போதே பிராக்கெட்டுக்குள்ள சி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு வந்து ஆல்வேஸ் நீங்க எஃப்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. எஃப்ங்கிற கீவேர்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபோர்ஸுக்கு வந்து ஏன்னா இப்போ கம்ப்ளீட்னு போ அப்படின்னா நம்ம சின்னு சொல்றோம், ஃபோர்ஸ்னா ஃபாஸ்ட்னா எஃப்னு சொல்றோம். ஃபோர்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணு கம்ப்ளீட்டா போ இல்லைன்னா ஃபாஸ்டா போ, எதுவோ நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அதுக்கு என்னன்னே சொல்லல. ஸோ இந்த இடத்துல அது கொஸ்டின் மாதிரி. ஓகே, இந்த கீபோர்டோட மீனிங்ஸ் புரியுதா? ஓகே ப்ரோ, புரியுது. ஓகே. ஓகே, தென் இப்போ வந்து நம்ம செஷனுக்கு போலாம்.
ஓகே, இப்ப நம்ம இஎம்பி டேபிள்ல வந்து ஒரு ரெக்கார்ட புது ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிருக்கோம். என்ன ரெக்கார்டு? விஜய் 29,000 அப்படிங்கிற ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம எம்பில இருக்க மெட்டீரியல் வியூல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. என்னன்னா நம்ம இன்னுமே ரெஃப்ரெஷ் பண்ணல. ஓகே, சரி, இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணனா என்ன ஆகணும்? இந்த பர்டிகுலர் ரோ விஜய் 29,000 அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து ரோ வந்து எம்பியூல போய் அப்டேட் ஆயிரும். கரெக்டா? இந்த பர்பஸ் தான் நம்ம இப்ப வந்து ரெஃப்ரெஷ் பண்ண போறோம். ஸோ ரெஃப்ரெஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் வியூ ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ஆரக்கிள் வந்து ஒரு சப்ளைடு பேக்கேஜ் வச்சிருக்கு. அந்த சப்ளைடு பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு எம்பிஓ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். இந்த சப்ளைடு பேக்கேஜை நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ் அண்டர் ஸ்கோர் எம்வியூ டாட் ரெஃப்ரெஷ். ஓகே, டிபிஎம்எஸ் எம்வியூ அப்படிங்கிறது வந்து சப்ளைடு பேக்கேஜோட நேம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கோம். என்ன பண்ண போறோம்னா ரெஃப்ரெஷ் பண்ண போறோம். ஓகே, அடுத்து வந்து எதை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நம்ம சொல்லணும். எந்த மெட்டீரியல்ஸ் வியூ ரெஃப்ரெஷ் பண்ண போறோம்? நம்ம மெட்டீரியல்ஸ் வியூவோட நேம் என்ன? எம்ஜி அண்டர் ஸ்கோர் 1 அப்படிங்கறத சிங்கிள் கோட்ல கொடுத்துடணும். அடுத்து செகண்ட் ஆர்குமெண்டா என்ன பாஸ் பண்ணணும்னா என்ன ரெஃப்ரெஷ் நீங்க பண்ண போறீங்க? கம்ப்ளீட்டா, ஃபாஸ்டா, ஃபோர்ஸா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மென்ஷன் பண்ணணும். சோ இந்த இடத்துல நான் கம்ப்ளீட் ரெஃப்ரெஷே பண்றேன். கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ்னா என்ன மென்ஷன் பண்ணணும்? இந்த இடத்துல சீனு மென்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கீவேர்டு உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்பேன். இப்போ இந்த சப்ளைடு பேக்கேஜோட மீனிங் தெரியுதா உங்களுக்கு? புரியுது. இந்த ரெஃப்ரெஷ் வரைக்கும் சின்டெக்ஸ் ப்ரோ. இது ரெஃப்ரெஷ் வரைக்குமே சின்டெக்ஸ் தான். ஓகே. இதுக்குள்ள ரெண்டு ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணணும். என்னென்ன ஆர்குமெண்ட்? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து மெட்டீரியல்ஸ் வியூவோட நேம், எந்த மெட்டீரியல்ஸ் வியூ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண போறோமோ அந்த நேம் கொடுக்கணும். செகண்ட் வந்து என்ன ரெஃப்ரெஷ் பண்றோம்? கம்ப்ளீட் ரெஃப்ரெஷா, ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷா, போஸ்ட் ரெஃப்ரெஷான்ட்டு. இப்ப நான் சீன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன ரெஃப்ரெஷ்? கம்ப்ளீட் ப்ரோ. கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ். இதுதான் வந்து இப்படிதான் இந்த சப்ளைடு பேக்கேஜை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து இப்ப எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு EXEC ஸ்டாண்ட் ஃபார் எக்ஸிக்யூட். என்ன, இந்த சப்ளைடு பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு சொல்றோம். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தம்பி. இதை நீங்க எதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரு மெட்டீரியல் வியூவை நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாலே இதே தான். நீங்க நாளைக்கு ரியல் டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணாலும் இதைத்தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ரெஃப்ரெஷ் பண்றது. சரியா? இதோட பேராமீட்டர், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன, இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ரியல் ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வருது. இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்? எம்பியூல போய் செக் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும் சக்சஸ் ஆயிருக்கா இல்லையான்னு. எனக்கு டேட்டா வந்துருச்சா? விஜய்ங்கிற ரோ வந்து எம்பியூல வந்துருச்சா? டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. இப்ப அகைன் அஜித் 26,000 அப்படின்னு ஒரு ரோவை இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சப்ளைடு பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. MB1ல போய் செக் பண்றேன். ஓகே, இதாயிடுச்சா? இதாயிடுச்சா? ஓகே, ஸோ இப்படித்தான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றது. ஸோ இந்த இடத்துல நான் சீனு கொடுத்தனால அது கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் எடுத்துக்கிச்சு. இப்போ மதன் 26,000 ஒரு ரோவை நான் இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் பண்ணாம ஃபோர்ஸ் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபோர்ஸ் ரெஃப்ரெஷ்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். கொஸ்டின் மார்க் கொடுத்தோம்னா ஆரக்கிளே செலக்ட் பண்ணிக்கோ எந்த ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் ஆரக்கிள் எடுத்துக்கும். எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் அகைன் போயிட்டு MB1ல செக் பண்றேன். மதன்கிற ரோ ப்ரெசென்டா இருக்கா? அதே மாதிரி தனுஷ்னு ஒரு ரோ இன்செர்ட் பண்றேன். சேம் 26,000 சேலரி. இன்செர்ட் முடிஞ்சது.
இப்போ ஃபோர்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு பதிலாக ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் யூஸ் பண்றேன். ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும்? எஃப்னு மென்ஷன் பண்ணணுமா? மென்ஷன் பண்ணிட்டு இந்த சப்ளைடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன எனக்கு எரர் காட்டுது? Fast reference cannot be used with this for materialized view. The materialized view log does not exist or cannot be used in PCT. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம லாக் டேபிள்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம். ஆமா ப்ரோ. அந்த லாக் டேபிள் நம்ம இன்னும் கிரியேட்டே பண்ணல. ம் அதனால வந்து ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து இவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ லாக் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ்ல இப்ப நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. சரியா? அதை வந்து நம்ம ஃப்ரீ டைம்ல பார்க்கலாம். நமக்கு கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக் கிடையாது. சிம்பிளி நீங்க என்னன்னு கேட்டா ஒரு லாக் டேபிள்ல பிரைமரி கீ வேல்யூ ஆர் ரோ ஐடியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸ்டோர் பண்றது மூலமா அப்டேட் பண்ணிருக்கோமா, டெலிட் பண்ணிருக்கோமா, இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம லாக் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ற டைம்ல நம்ம அந்த லாக் டேபிள ரெஃபர் பண்ணி நம்ம மெட்டீரியல் வியூவை ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். அது மூலமா சீக்கிரமா ரெஃபரன்ஸ் ஆகும், ஃபாஸ்டா ரெஃபரன்ஸ் ஆகும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். சரியா? ப்ரோ இப்போ நம்ம ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு இங்க क्वेश्चन மார்க் கொடுக்கறோம்ல, இந்த ஃபாஸ்ட்னா ஃபோர்ஸ் இல்ல ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ் இல்ல ஃபோர்ஸ் பண்றோம்ல. ஆமா, அத நம்ம கொடுத்தோம்னாலும் அது கம்ப்ளீட்டுக்கு போயிடும். கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் மட்டுமே கம்ப்ளீட் எடுத்துக்கும் போயிடும். லாக் டேபிள் இல்லைனா. ஆமா, ஃபோர்ஸ் ட்ரை பண்ணலாமான்னு செக் பண்ணோம். ஃபோர்ஸ்க்கு லாக் டேபிள் அவைலபிளா இல்ல. சோ கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லி கம்ப்ளீட். போயிடும். அப்பனா அது மேக்ஸிமம் கம்ப்ளீட் தான் எடுத்துக்கும் லாக் டேபிள் இல்ல. ஆமா, எஸ். இப்போ நம்ம டேபிள்லயே பிரைமரி கீ இருந்தா அப்புறம் அதெல்லாம் ப்ராப்ளம் முடியாது. டேபிள்ல பிரைமரி கீ இருக்கணும். டேபிள்ல பிரைமரி கீ இருக்கணும். பிரைமரி கீ இல்ல அப்படின்னா ஒரு நம்ம ரோ ஐடியை ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம லாக் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்டேட் டெலிட் ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். அதை ரெஃபர் பண்ணிட்டு ஆமா, பண்ணி எந்த ரோன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் அந்த பிரைமரி கீ வேல்யூவோ இல்ல ரோ ஐடி வேல்யூவோ நம்ம ஸ்டோர் பண்றோம். எந்த ரோல வந்து அப்டேட் ஆச்சு. இல்ல இல்ல ஒரு டவுட் ப்ரோ. இப்போ ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம, அதுக்குன்னு ஒரு ஐடி ரோ ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அதை ஏதாவது மாடிஃபை பண்றோம், அப்டேட் பண்றோம் ஏதோ வேல்யூவை, அப்போ அந்த ரோ ஐடி சேஞ்ச் ஆகுமா? ஆகவே ஆகாது. ரோ ஐடி வந்து ஸ்டாண்டர்ட். ஒரு ரோவுக்கு ஒரு ரோ ஐடி ஜென்ரேட் ஆச்சுன்னா அந்த ரோ ஐடி வேற எதுக்குமே வராது. அது சேஞ்ச் ஆகவும் ஆகாது. அந்த ரோ ஐடில சேஞ்ச். ஓகே சரி, ஓகே. அந்த வியூஸுக்கும் மெட்டீரியல்ஸ் வியூஸ்க்குமான வித்தியாசத்தை வந்து ஒரு செகண்ட் வச்சுக்கோ. ஏன்னா ரெண்டுமே சிமிலர் கான்செப்ட் தானே. வித்தியாசத்தை வந்து ஒரு நான் சொல்றேன், நீங்க அந்த நோட்ஸ் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. வியூஸ் வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வியூஸ் ஸ்டோர்ஸ் query. வியூ இஸ் யூஸ் டு ஸ்டோர் a query. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வியூ வந்து query-யை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். மெட்டீரியல்ஸ் வியூ எதுக்கு யூஸ் பண்றோம்னா எம்வி மெட்டீரியல்ஸ் வியூ இஸ் யூஸ்ஃபுல் டு ஸ்டோர் தி query ரிசல்ட். ஓகே, ரெண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, வியூஸ் வந்து டேட்டாவை கண்டெயின் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டெயின் பண்ணாது. ஏன்னா இது query-யை தான் கண்டெயின் பண்ணும். ஓகே, வியூ கண்டெயின்ஸ் query not data. Okay, but materialized view contain data because it's containing query result. Okay, the second point. View வந்து it won't occupy space. Third point. Materialized view occupy space. இது மூணாவது பாயிண்ட். நெக்ஸ்ட், வியூஸ்ல we can perform DML in simple view. சிம்பிள் வியூல நம்மளால டிஎம்எல் பண்ண முடியும் வியூல. பட் மெட்டீரியலைஸ்ட் வியூல we cannot perform DML operations. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பேஸ் டேபிள்ல நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா வியூல ரெஃப்ளெக்ட் ஆயிடும். கரெக்டா? ஏன்னா வியூஸ்ல வந்து நம்ம query தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். நம்ம ஒரு டைம் வியூவை கால் பண்ணும் போதும் அந்த query தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த அப்டேட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும் வியூஸ்ல. பட் மெட்டீரியலைஸ் வியூஸ்ல here reference is used to reflect data from base table. நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணா தான் பேஸ் டேபிள்ல இருக்க டேட்டா மெட்டீரியல் வியூல போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஓகே, இந்த சென்ஸ் என்ன வியூ வந்து ஆட்டோ ரெஃபரன்ஸ். புரிஞ்சுச்சா? ஓகே ப்ரோ. சரி. அப்புறம் இந்த சின்டாக்ஸ் இந்த எக்ஸிகியூஷனை வந்து நீங்க இந்த சப்ளைடு பேக்கேஜை கம்பல்சரி நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். டு ரெஃபரன்ஸ் த மெட்டீரியலிஸ்டிக் வியூ we should follow we should use below Oracle supplied package அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இதை நீங்க எடுத்து வச்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, மெட்டீரியல்ஸ் வியூவோட நேம். செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது. இதுல கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா அது ஃபோர்ஸ் ரெஃபரன்ஸ், சீன் இருந்தா கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ், எஃப் இருந்தா ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகே, புரிஞ்சுதா கைஸ்? ஓகே ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆன் ஆகலாமா? ஓகே ப்ரோ. தனுஷ் என்ன லெஃப்ட் இருக்கு. சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் வியூ அவ்வளவுதான் கைஸ். மெட்டீரியல்ஸ் வியூ பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஃபோர்ஸ் ரெஃபரன்ஸ் சாரி ஃபாஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் லாக் டேபிள்லாம் வச்சு நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னொரு செஷன்ல பார்ப்போம், ஃப்ரீ டைம்ல பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து சினோனிம் அப்படிங்கிற ஒரு டாபிக். சினோனிம்ஸ். சினோனிம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சினோனிமும் வந்து ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் தான். ஒன் ஆஃப் தி டேட்டா ஆப்ஜெக்ட். எதுக்கு சினோனிம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, give alternate name for a table. ஒரு டேபிளுக்கு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கலாம். எம்ப்ளாயிங்கிற டேபிளுக்கு இன்னொரு நேம் கொடுக்கலாம். அந்த நேம்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி எம்ப்ளாயி டேபிள் என்ன டேட்டாலாம் இருந்துச்சோ அந்த டேட்டாலாம் அதுலயும் போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகே, லைக்வைஸ் இது வந்து ஒரு காப்பி டேபிள் மாதிரி தான். சினோனிம் அப்படிங்கிறது ஒரு காப்பி டேபிள் மாதிரி தான். சரியா? இந்த ரெண்டு விஷயம் தான்.